டீச்சர்ஸ், ஆங்கிலத்தில் ஏ லெட்டரோட ஏ சவுண்ட் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதனால் அந்த சவுண்டில் வர்ற வார்த்தைகளை இப்போ பார்க்கலாமா? ஏ சவுண்ட்ஸ் as a between consonants. அதாவது ரெண்டு கான்சனன்ட் லெட்டர்ஸ்க்கு இடையில் ஏ வரும்பொழுது பெரும்பாலும் ஏன்னு தான் உச்சரிக்கணும். I like to dance. Do you like to dance? Yes, I like to dance. I like to eat vadai. Do you like to eat dosai? Yes, I like to eat dosai. I don't have a pen. Do you have a pen? Yes, I have a pen. I can speak English. Can you speak Telugu? No, I can't speak Telugu. I can't touch hot things. Can you touch hot things? No, I can't touch hot things. There are 7 days, there are 7 days, there are 7 days in a week. There are 7 days, there are 7 days, there are 7 days in a week. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. டீச்சர்ஸ், நாம் ஏற்கனவே 21 கான்சனன்ட் எழுத்துகளுக்கான சவுண்ட்ஸை படிச்சிருக்கிறோம். அந்த சவுண்ட்ஸை பயன்படுத்தி வார்த்தைகளை எப்படி வாசிக்கலான்னு இப்போ பார்க்கலாமா? டீச்சர்ஸ், உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கான வேர்ட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கு கீழேயும் இப்படி கோடு போட்டிருக்கும். ஒவ்வொரு எழுத்தோட சவுண்டையும் தனித்தனியாக சொல்லி அப்புறமா சேர்த்து வாசிக்கணும். இப்போ நான் வாசிக்கிற கவனிங்க. இந்த லெட்டரோட சவுண்டு க், இதனோட சவுண்டு ஏ, கே, ட், கேட், ப, ஏ, பே, ட், பேட், ஃப், ஏ, ஃபே, ஃபேன், ஜாம். இப்படித்தான் வாசித்து காட்டணும், பயிற்சி கொடுக்கணும். டீச்சர்ஸ், நான் எழுதுறத கவனிங்க. இந்த லெட்டரோட சவுண்டு சொல்லுங்க. இதனோட சவுண்ட் சேர்த்து படிங்க. இதனோட சவுண்ட் சேர்த்து படிங்க. மிக சரியாக உச்சரிச்சிங்க டீச்சர். இனிமே எப்போவுமே எழுத்துக்களோட பெயரை சொல்லி நாம் வாசிக்கக்கூடாது. எழுத்துக்களோட சவுண்ட்ஸை சொல்லி தான் நாம் வாசிக்கணும். இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த கான்சனன்ட் எழுத்துக்களுக்கான சவுண்ட்ஸை சொல்லும் பொழுது இக்க, இன்ன இப்படி உச்சரிக்கக்கூடாது. இப்படி தான் உச்சரிக்கணும். இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம். டீச்சர், இதை வாசிங்க. b a ba g bag. சரியாக வாசிச்சிங்க டீச்சர். டீச்சர், நீங்கள் வாசிங்க. a cap cap. டீச்சர், நீங்கள் வாசிங்க. a tap tap. சரியாக வாசிச்சிங்க டீச்சர். நம்ம பல கான்சனன்ட் எழுத்துக்களோட சவுண்ட்ஸை படிச்சிருக்கோம். இந்த சவுண்ட்ஸோட ஏ சவுண்டை சேர்த்து பல வார்த்தைகளை எழுதி படித்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். a cat